6 months முன்னாடி தான் தெரியும் இங்கேயே அரைச்சு இங்கேயே தராங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிரைஸ் வைஸ் ஓகேவா? பிரைஸ் வந்து மற்ற இடத்துல கம்பேரிட்டிவ்லி இது கம்மியா தான் இருக்குங்க. ஓகே. எப்படி டேஸ்ட் வைஸ் ஃபுட்ல வந்து டேஸ்ட் வைஸ்ல நல்ல டேஸ்ட் நல்லா தெரியுதுங்க. நல்லெண்ணெயில வந்து கோழி குழம்பு நல்லெண்ணெயில ஊத்தி வச்சு பாருங்க எவ்வளவு கமகமான வாசனை பாருங்க. இந்த நல்லெண்ணெயா தேனான்னு தெரியல. ஆமா அந்த அளவுக்கு சுத்தமான எண்ணெய்ங்க இதெல்லாம். ஆமா சுத்தமான எண்ணெய். கொரியர் சர்வீஸ் வந்து பூனே, டெல்லி, உத்தரப்பிரதேஷ் அண்ட் நொய்டா அங்கெல்லாம் நம்ம வந்து போயிட்டு தான் இருக்கு. சவுத் இந்தியா பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஹைதராபாத்லாம் வந்து ரெகுலராக போயிட்டு தான் இருக்கு நம்ம ஆயில். கஸ்டமர்ஸ் எந்த சந்தேகம் வேணாங்க. நம்ம பேக்கிங் எல்லாம் சுத்தமா தெளிவா இருக்கும். இப்ப நீங்க வந்து தேங்காய் வந்து வெளியே வாங்குறது கிடையாது. வாங்குறது இல்ல. உங்க தோப்பு தானே மாதிரி. கொண்டு வந்தாலும் பருப்பு நல்ல பருப்பா இருந்தா வாங்குவீங்க. நல்ல பருப்புனா எப்படி இந்த சல்பர் போடாத பருப்பு? ஆமா. அந்த கெமிக்கல் சேர்க்காத பருப்பு. அதாவது சுத்தமான பருப்பு. ஓகே ஓகே. அப்ப வந்து மூலப்பொருளா இருந்து வரக்கூடியதுல இருந்து அது நேச்சுரலா தான் இருக்கு. நேச்சுரலா தான் இருக்கு. நம்மகிட்டே கடலைப்பருப்பு வாங்கி தேங்காய் வாங்கி அவங்களே அரைச்சிட்டு போற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நம்ம அந்த ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துறோம். ஓகே. சோ வந்து கஸ்டமருக்கு எப்படி பிரியுமோ அப்படி பண்ணி கொடுத்துறோம். உங்க கிட்ட தான் என்ன வாங்கணும் அப்படிங்கிறது இல்ல. இல்லைங்க. ஆமா. என்ன உங்க கிட்ட வாங்குறனாலும் கொரியர்ல வாங்கிக்கலாம். இங்க வந்து கடலைப்பருப்பை வாங்கி அவங்க கண்ணு முன்னாடியே அரைச்சுக்கலாம். ஹாய் ஜி. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே சூப்பரா இருக்கேன். ஓகே நல்லா. ஓகே மக்கள்ஸ் வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் தம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமா மக்களே, இந்த வீடியோ இந்த கடைக்காரருக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோங்க. பிகாஸ் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து நோய் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா 190% நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலியமாக இருந்து மட்டும்தான் மக்கள்ஸ் வருது. ஸோ நம்ம வந்து எதுக்கும் எவ்வளவோ செலவு பண்ணுறோம். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய பொருளுக்கு வந்து அதில் வந்து நம்ம வந்து மிச்சம் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தரமற்ற பொருட்களை வந்து நம்ம சமையல் பொருட்களை உபயோகப்படுத்துறதுனால தான் நிறைய நோய் வருது. சரிங்களா? இது நான் வரைக்கும் எடுத்த வீடியோவில் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பி எடுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்த கொண்டே மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான். இங்கே வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா இப்போ மக்கள்ஸ் கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டியில என்ன நகருங்க? ரமணீஸ் மயூரி நகருங்க. ரமணீஸ் மயூரி நகர் அப்படிங்கிற ஒரு நகர்ல நம்ம ப்ரோவோட இருக்கோம். ஆக்சுவலாக ப்ரோ பேர் கூட இன்ஸ்டாகிராமில் தான் பழக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் மக்கள்ஸ். சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம ரொம்ப நாளே சொல்லிட்டு இருந்தாரு ப்ரோ இந்த மாதிரி நம்ம வந்து மரச்செக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து எள்ளு, அதுக்கப்புறம் தேங்காய், இந்த மாதிரி வந்து தேங்காயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சல்ஃபர்லாம் போடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நேச்சுரலாக ஆட்டி எண்ணெய் வந்து தயார் பண்ணி மக்கள்கிட்ட வந்து சேல் பண்ணிருக்கோம். இது ஒரு வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோ. எனக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்கு. அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பொருளை மக்கள்கிட்ட வந்து சேர்த்த மாதிரி ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர் சொல்லியே வந்த மக்கள்ஸ் அப்படியே ப்ரோ பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரோ வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களா? எல்லாமே பார்ப்பேங்க. எல்லாமே பார்ப்பீங்களா? எல்லாமே நல்லா இருக்குங்க. ஓகே. எல்லாமே ஃபேமிலியோட பார்ப்போம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே சரி ஓகே மக்கள்ஸ். ப்ரோ உங்க பேர் ப்ரோ? உதயமூர்த்தி. உதயமூர்த்தி. ஓகே. இன்ஸ்டாகிராமில் பேர் தான் வேற வச்சிருந்தாரு. ஸோ அதனால வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் மக்கள். சரி ஓகே. அவருடைய கடைக்கு வந்தாச்சு மக்கள்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கோயம்புத்தூர்னா சிட்டி ரொம்ப அதுன்னு இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் நல்லா காமாக இருக்கு. இங்கே தான் அண்ணனுடைய கடையுமே இருக்குது. ப்ரோ கடை யாரு உங்களுதுங்களா? இல்லை நானும் அம்மாயும் சேர்ந்து பாட்டியும் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. ஓ சரி சரி. நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா அங்கே வந்து பாட்டி மக்கள் வந்துருந்தாங்க, அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன். சரி ஆரம்பிக்கலாங்களா? பார்க்கலாம். இப்போ யார்கிட்ட ஆரம்பிக்கலாம்? உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா பாட்டி இருந்து ஆரம்பிக்கலாமா? பாட்டிகிட்டே ஆரம்பிக்கலாங்க. பாட்டிகிட்டே ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அம்மாயி தானே? அம்மாயி. ஓகே ஓகே. அம்மாவோட அம்மா ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாங்க வாங்க. ஓகே.
அடுத்த கட்டமாக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா எண்ணெய் ஆட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கே வந்திருக்கிறான். சரி, ஓகே. ப்ரோ வந்து ஆல்ரெடி வந்து ப்ரோட இன்ட்ரோலாம் பார்த்துட்டான். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கடை ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனர் அம்மாயி தான். அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, டக்குனு எனக்கு வாயில வரல. இட்ஸ் ஓகே. அம்மாயி வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகேங்க மாயி. உங்க பேருங்க மாயி? ராஜம்மாள். சரி, ஓகே. இந்த பிசினஸை பத்தி உங்க பேராண்டி எங்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல நிறைய தான் சொல்லியிருக்காரு. ரொம்ப அதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது அம்மாய்க்கு இது பிடிச்ச தொழில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. எதனால இந்த பிசினஸ்க்கு உங்களுக்கு வரணும்னு சொல்லி தோணுச்சு? வந்து நாங்க வந்து எங்க தோட்டத்துல தென்னைமரம் தோட்டத்தில் தென்னைமரம், அதுல காய்களை எடுத்து நாங்க வீட்டுக்கு வெளியில கொடுத்து ஆட்டிட்டு இருந்தோம். அப்புறம் பக்கம் இருக்கிறது எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. அதனால அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தோம். சரி, இதை ஏன் நாமளே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் நாங்களே மிஷின் போட்டு பேரனுக்கு துணையா நானும் பேரனும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓ, அப்புறம் நீங்க ஆரம்பிச்ச பிசினஸ் எனக்கு பேராண்டிக்கு ஒரு பிசினஸ் ஆகிடுச்சு. சரி, ரைட். இப்போ நீங்க வந்து தேங்காய் வந்து வெளியே வாங்குறது கிடையாது? வாங்குறது இல்ல. உங்க தோப்பு தானே மாதிரி கொண்டு வந்தாலும் பருப்பு நல்ல பருப்பா இருந்தா வாங்குவீங்க. நல்ல பருப்புனா எப்படி? இந்த சல் பருப்பு போடாத பருப்பு? ஆமா, அந்த கெமிக்கல் சேர்க்காத பருப்பு. அதாவது பருப்பு. ஓகே, ஓகே. இப்போ உங்க தோட்டம் எங்க இருக்குது? சத்தியமங்கலமா? ஆமா, சத்தியமங்கலம். ஓகே, ஓகே, ஓகே. தேங்காய் பருப்பு எங்க தோட்ட பருப்பு. அப்புறம் எள்ளு கடலை எல்லாம் அந்தியூர்ல மானாவாரியில விளையாடுறத வாங்கிட்டு வரும். மானாவாரினா மேட்டாங்காடு. நம்ம தண்ணி பாய்க்கிறது இல்லாம இந்த மழை பெஞ்சுனா சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல வந்து உரம் போட மாட்டாங்க. எருவு மட்டும். உப்பெல்லாம் போட மாட்டாங்க. கெமிக்கல் உரம், யூரியா, பொட்டாசு அதெல்லாம் கிடையாது. நம்மளும் ஒரு விவசாயி. ஸோ அதனால நம்ம காட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி கட்டுற விவசாயத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபெர்டிலைசர் எல்லாம் போடுவோம், உரமெல்லாம் போடுவோம். மேட்டாங்காட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மழை நம்பி இருக்கக்கூடியது. நம்ம உரத்தை போட்ட அப்படின்னா மழை வெயில்னு ரொம்ப போயிடும். ஸோ வந்து உரம் அந்த மாதிரி ஏரியாவில் வாங்குறீங்க? எருவு மட்டும். ஓகே. அப்போ வந்து மூலப்பொருளா இருந்து வரக்கூடியதுல இருந்து அது நேச்சுரலா தான் இருக்கு. சரி, ஓகே. இந்த பிசினஸ் எப்படி பிடிச்சி பண்றீங்களா? பிடிச்சிட்டு பண்றோம். மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமான பொருள். ஓகே. எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு. 2 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பாக்கெட்டுக்குள்ள எண்ணெய் பாக்கெட் பண்ணி விற்கிறாங்க. அதுல வந்து பல கலப்படம். அதுல கல்லெண்ணெய்ங்கிறாங்க, அது கல்லெண்ணெய் கிடையாது. அது சுத்தமான கடலெண்ணெய் எல்லாம் இல்லை. அதை வந்து சமைச்சு சாப்பிட்றதுனால சின்ன வயசு இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறாங்க, பல நோயெல்லாம் வருதுங்கிறாங்க. அதனால நாங்க சுத்தமா தயார் பண்ணி மக்களுக்கு எந்த நோயும் வராத உடம்புக்கு ஆரோக்கியமான இதா கொடுக்குறோம். இது சமைச்சு சாப்பிட்டதுன்னா எதிர்ப்பு சக்தி தான் வருமா வடிக்க நோய் வராது. இந்த கொலஸ்ட்ரால் அதெல்லாம் எதுவும் கிடையாது. கெட்ட கொலஸ்ட்ரால் அதெல்லாம் எதுவும். அது எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது. நல்ல எலும்புக்கெல்லாம் ரொம்ப சத்தான உணவு எள்ளெண்ணெய். மக்கள் ஆக்சுவலா இவங்க அவுட்லெட்லாம் பார்த்தாங்க, இவங்க இந்த எள்ளெண்ணெய் பார்த்தோம்னா அது எள்ளெண்ணெயா இல்ல தேனான தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திக்னஸா இருக்குது. சுத்தமான எல்லாம் போட்டு அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகே. சுத்தமான எண்ணெய் நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமானது. ஓகே. பாட்டிமாவின் கைப்பட யூவி மரச்செக்கு எண்ணெய். சரிங்களா? சரிங்க பாய். உள்ள தேங்காய் பருப்பு போடிட்டு இருக்குதுங்க. அது முடிச்சோம்னா கடலை போடுவோம், அப்புறம் எள்ளு போடுவீங்க. ஓகே, ஓகே. இப்போ எப்படி லோக்கல் ஆளுங்க வராங்களா இல்ல எப்படி? லோக்கல் ஆளுங்க வந்தாலும் கொடுப்போங்க. அப்புறம் பேரனும் கொண்டு டெலிவரி பண்றாரு. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி. தமிழ்நாடு, இந்திய அளவுல போகும். எல்லா பக்கம் கொரியர் பண்றீங்க. பரவாயில்ல. பேர டெவலப் பரவாயில்ல, நல்ல தொழில். ஓகே, ஓகே. மக்களுக்கு ஆரோக்கியமான. சரி, ஓகே, சந்தோஷம். அப்படி பார்க்கலாங்களா? பார்க்கலாம். ஓகே, ஓகே. மக்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வரப்ப இந்த தேங்காய் புண்ணாக்கு பாருங்க மக்கள், நல்லா வருமானமா இருக்குப்பா. இது வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆடு மாட்டுகளுக்கு போட்டு ஊற வச்சு கொடுக்கலாம். நல்ல சத்தான உணவு அதுகளுக்கு எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இது இப்போ வெளியிருந்து பார்த்தோம்னா இது வந்து இரும்பு மாதிரி இருக்குது. உள்ள ஆட்டுறது அரைக்கிறது மரச்செக்கு. மரச்செக்கு. அது என்ன மரம்? ஆனா அது வந்து வாகமரம். அதுதான் கேக்குறாங்க. அதான் கேக்குறாங்க. மரச்செக்கு என்னதான் வேணுங்கிறாங்க. மிஷின்ல போட்டு கிரஷ் பண்ண போது அது வந்து சூடாயிக்குது. வந்து சூடாயிக்குது. அப்புறம் அது உடம்புக்கு வந்து கொஞ்சம்
ஹீட் அதிகமா கொடுக்குது. இப்ப மிக்ஸில அரைச்சு குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி. நம்ம கழிச்சுக்குள்ள ஓட்டு அரைச்சு குழம்பு வைக்கிறது வித்தியாசம் இருக்கலாம். அந்த மாதிரி. எத்தனை நாட்டுகள் வீடியோ பண்ணிருக்கா அந்த மாதிரி அந்த மாதிரி Okay. அதனால மரச்செக்கு மரச்செக்குல ஆட்டுன தேங்காய் புண்ணாக்கு. தேங்காய் புண்ணாக்கு நல்லா நீங்க வரும்போது தேங்காய் போட்டிருந்தோம், ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ கடலை போட்டிருக்கிறோம். கடலை எடுத்து ஆட்டிட்டு எண்ணெயா வரும், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளெண்ணெய் ஒவ்வொன்றும் ஆட்டி ஆட்டி எடுத்து ட்ரம்மில் ஊற்றி வச்சிருவோம். தேங்காய் சூப்பரா இருக்குங்க மக்கள். 2 நாள் ஊறிச்சு அப்படின்னா 2 நாள் தெளிஞ்சுக்கும். அப்புறம் அதை எடுத்து பாட்டில் ஊற்றி எல்லாம் ஊற்றி வச்சிருக்கோம். தேங்காய் எண்ணெய் என்னங்க மை இது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் இந்த கலர் இருக்குது பார்த்தா. ஆமா, சுத்தமான எண்ணெய். சுத்தமான எண்ணெய் மக்கள் இங்க பாருங்களேன், கருப்பு கலர்ல எள்ளு, சுத்தமான எள்ளு போட்டு அரைச்சு வச்சிருக்கிறோம். 2 நாள் கழிச்சு தெரிஞ்சிடும். அதை ஊற்றி பாட்டில் ஊற்றி மக்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய், அடுத்தது நல்லெண்ணெய் பார்த்து நல்லா பதனமா வச்சிருங்க. அடுத்தது இது வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் இப்ப முன்னாடி ஆட்டணும்ல, ஆமா, அதை வந்து இதுல ஊற்றி வச்சுக்கிறோம். ஆஹா, நீ 2 நாள் இருந்ததுன்னா நல்லா தெளிஞ்சுக்கும். 10 மாதிரி இருக்குது. தெளியணும் அது தெளிஞ்சதுக்கு பிற்பாடு பாட்டில் ஊற்றி மக்களுக்கு ஊற்றி அப்புறம் கடல் எண்ணெய் அந்த டவுன் ஊற்றிப்போம். அடுத்த வட்டமா கடல் எண்ணெயா? கடல் எண்ணெய் ரைட்டு மக்கள். கடல் எண்ணெய் இந்த எண்ணெய் தாங்க நம்மளுக்கு பிடிச்ச எண்ணெய். நம்ம வீட்டுல இருந்து கலக்குறேன்னு இந்த எண்ணெய் தான் அதிகமா. மஞ்சள் கலர் இருக்குது. சுத்தமான கடல் எண்ணெய். சுத்தமான கடல், சுத்தமான நாட்டு செக்கு கடலெண்ணெய். நாட்டு செக்கு கடல் எண்ணெய். ஓகே 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 ஓகே, பரவாயில்லையே. எண்ணெய் சுத்தமா இருக்கிற மாதிரி நம்ம எண்ணெயும் சுத்தமா இருக்கு, எண்ணெய் ஆட்டுற இடமும் சுத்தமா இருக்கும். இடம் சுத்தமா இருக்கு. பாருங்க மக்களே, தெரியுதா? தினமும் சுத்தமா எல்லாம் கூட்டி எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருவோம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் மை, சூப்பர் மை. ஓகே மக்கள், அடுத்த கட்டமாக நம்ம ப்ரோவுடைய சேல்ஸ் யூனிட்ல இருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா அவுட்லெட்டுங்க மக்கள்ஸ். என்னது நெய், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அதை பத்தி எல்லாத்தையுமே நான் சொல்ல வேணாம், நம்ம அண்ணா கிட்ட எடுத்து தெரிஞ்சுக்கோ. ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். ஓகே, அகைன் வணக்கம். இதான் நம்ம சேல்ஸ் யூனிட். ஆமாங்க. சொல்லுங்க ப்ரோ. அடுத்து அம்மாயிட்ட சில விஷயங்கள் கேட்டேன், உங்கள்கிட்ட இன்ட்ரோ கேட்டேன். ஓகே. இந்த பிசினஸ் எப்படிலாம் இப்போ நீங்க எப்படி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எப்படி கொண்டு போயிட்டு இருக்கீங்க, அதை பத்தி சில விஷயங்கள் சொல்லுங்க ப்ரோ. பார்சல் முக்கியமா கொரியர்ல எப்படி பண்றீங்க? கண்டிப்பா நம்ம வீடியோ பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் வாங்கலாம். சோ அதனால வந்து உங்களுடைய டீடைல்ஸ், எப்படி கான்டாக்ட் பண்றது, என்னென்ன பண்ணுவீங்க, அப்படி எல்லாத்தையும் சொல்லிருங்க மக்களுக்கு புரியும்படி. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக மரச்செக்கு தாங்க. ஓகே. மரச்செக்கு மிஷினில் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது. ஓகே. எல்லாமே வந்து ஆயில் குவாலிட்டியாக பண்ணுறோம். இதான் நம்ம சேல்ஸ் யூனிட்டுங்க. இங்கே நம்ம வந்து கவுண்டர் சேல்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து டெலிவரி கோயம்புத்தூர் ஃபுல்லாக வந்து டெலிவரி பண்ணுறோம். அதுக்கு நம்ம ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, எல்லாம் கொண்டு டெலிவரி இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அது போக வந்து இந்தியா ஃபுல்லாமே நம்ம வந்து கொரியரில் வந்து நம்ம ஆயில் வந்து சென்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொரியர் சர்வீஸ் வந்து பூனே, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், அண்ட் நொய்டா அங்கெல்லாம் நம்ம வந்து போயிட்டு தான் இருக்கு. சவுத் இந்தியா பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஹைதராபாத்லாம் வந்து ரெகுலராக போயிட்டு தான் இருக்கு நம்ம ஆயில். ஒன்ஸ் வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து அவங்க வந்து நம்ம விட்டு போகிறதில்ல. பிகாஸ் ஆஃப் குவாலிட்டியில் வந்து நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கங்காட்டி நம்மகிட்ட ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா ரிப்பீட்டடாக தான் நம்மகிட்டே வந்து பை பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். ப்ரோ இப்போ இந்தியா ஃபுல்லா டெலிவரி பண்றேன்னு சொல்றீங்கல்ல, இப்போ நீங்க உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசலாம் கூட பண்றதா சொல்றீங்க. அவ்வளவு தூரம் அனுப்பும் போது எப்படி பாட்டில் வந்து பக்கவா அங்க லீக்கேஜ் ஆக போகும்? பிகாஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எண்ணெய், தண்ணியை விட எண்ணெய் வந்து லீக்கேஜ் கண்டிஷன் வந்து அதிகம். ஸோ எப்படி ஒழுகாம கொண்டு போயிடலாமா? டேமேஜ்ல ஆகாது? அதுல கஸ்டமர்ஸ் எந்த சந்தேகம் வேணாங்க. நம்ம பேக்கிங் எல்லாம் சுத்தமா தெளிவா இருக்கும். இது நாள் வரைக்கும் எந்த லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வந்தது இல்லைங்க. வந்ததில்ல. ஆமா. ஓகே, என்ன மாதிரி பேக் பண்றீங்க? நம்ம கண்டெய்னரை வந்து எல்லா கண்டெய்னருமே வந்து 2 ரோல் வந்து நம்ம வந்து பபிள் ரேப் பண்ணிடுவோம். பபிள் ரேப் இந்த நம்ம அந்த டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கினா அது அந்த பபிள் போட்டுறீங்க. ஆமாங்க, எல்லாமே போட்டுறீங்க. ஆமா, 2 லேயர் போட்டுருவோம். அதை சுத்தி திரும்பி வந்து பேக்கிங் டேப்னு ஒன்று இருக்கும், அதுல வந்து 2 லேயர் அடிச்சிருவோம். சோ வந்து எந்த விதத்தையுமே வந்து நம்ம கண்டெய்னர் வந்து லீக்கே ஆகாது. ஆமாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே, சூப்பர் பிரதர். அப்ப இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் கஸ்டமர் நம்பி வந்து ஆர்டர் பண்ணலாங்க. ஓகே ப்ரோ. லீக்கேஜ்ங்கற பேச்சுக்கே இடம் இல்ல. ஆமாங்க. ஓகே. இடம் விட்டு இடம் டக்கு டக்குன்னு வர்றீங்க. இப்படி பார்த்தா என்னாலும் ஒரு நாள் இருந்துதான் இருக்கணும். நீங்க கண்டிப்பா இருக்கணும். ஓகே. யார் ஆட்டுவீங்க? நீங்க, அப்புறம் அம்மாயி ஆட்டுவாங்களா? என்ன அம்மாயி சப்போர்ட் பண்ணுவாங்க, வெயிட்லாம் தூக்கி பண்ண மாட்டாங்க.
அப்பா பண்ணுவாங்களா? அப்பாவும் பண்ணுவாங்க. அப்பா கொஞ்சம் வெளியே டெலிவரியெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வருவீங்க. அந்த பருப்பு வாங்குறது அந்த மாதிரி வேலையெல்லாம். ஆமாங்க அந்த மாதிரி. ஓகே ஓகே. நீங்க மெயினா என்ன இங்கே தான் இருப்பீங்களா? இங்கே தான் இருப்பாங்க. ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்களும் பார்த்துக்குவாங்க. டெலிவரிக்கும் ஸ்டாஃப் இருக்காங்க. ஆமா ஆமாங்க. ஓகே ஓகே. தனியெல்லாம் பண்ண முடியாதுங்க. பண்ண முடியாது. ஆமாங்க, சப்போர்ட்டிவ்க்கு ஆள் இருந்தால் தான் பண்ண முடியுங்களா. ஓகே ஓகே. சரி, அப்புறம் இது மட்டும் தானா, வேற எதுவும் பண்றீங்களா? இது போக நம்ம வந்து கரும்பு சக்கரை, உருண்டை வெல்லம்ங்க, நெய். மக்கள் சேன கேள்வி கேட்டா அங்க எல்லாமே இருந்துச்சு. ஆமாங்க. நெய், கரும்பு சக்கரை, உருண்டை வெல்லம், கோதுமை மாவு, நிலக்கடலை பருப்பு, நாட்டு நிலக்கடலை பருப்பு, இதெல்லாமே வந்து நல்லா தரமா பண்றோங்க. ஓகே. குவாலிட்டியா இருக்கும். நம்ம கிட்ட தரமா பண்ற மீன்ஸ் எப்படி? நாட்டு சக்கரை எல்லாம் வந்து சுத்தமா இருக்குங்க, சல்ஃபர் எல்லாம் போடாம இயற்கையா தயாரிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றதுங்க. ரேட் 5 ரூபாய் எச்சா இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் குவாலிட்டியான பொருளை கொடுக்கணும். ஓகே. அதாங்க. கோதுமை மாவெல்லாம் நம்ம ஆயிலோட சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை, உருண்டை வெல்லம் இதெல்லாமே நேச்சுரலாவே. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. நெய்யும் அதே மாதிரி தாங்க. நெய்யெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு தாராளமா கொடுக்கலாம், நல்ல பொருளா இருக்கும் நம்ம கிட்ட. அப்புறம் வந்து இது கோதுமை மாவு வந்து நிறைய பேர் கோதுமை மாவுன்னு சொல்லுவாங்க, ஆனா வந்து மைதா மாவெல்லாம் காட்டுவாங்க. நம்ம கிட்ட வந்து கோதுமை மாவுனா கோதுமை மாவு அப்படிதான் இருக்குங்க. கோதுமை தான். ஆமாங்க ஆமாங்க. எந்த விதமான கலப்படம் இருக்காது நம்ம எந்த பொருளையுமே. அப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஜி, கள்ளப்பருப்பு பாட்டி பிடிச்சாச்சா? முடிஞ்சிட்டு இருக்குங்க, ஆக போகுது. ஓகே. ஆமா. அப்ப இன்னொன்னு சொல்லுங்க, ஒரு சில பேர் வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், சில்வர் கண்டெய்னர் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களோட கண்டெய்னர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா டைரக்டா நம்ம வந்து அந்தால ஊற்றி வச்சுக்கிற எண்ணெயை அவங்களோட சில்வர் கண்டெய்னர்ல ஊற்றி கொடுத்துடலாங்க. அதுக்கு வந்து லிட்டருக்கு 10 ரூபா கம்மி தாங்க, கண்டெய்னர் சார்ஜஸ் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அரைச்ச எண்ணெய் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து தோட்டத்தில் விளைய வச்ச கடலை, தேங்காய் கொண்டு வந்தாலும் நம்ம வந்து அவங்க கண்ணு முன்னாடி அரைச்சு கொடுத்துடலாங்க. மரச்செக்கில் அவங்க கண்ணு முன்னாடி அரைச்சு கொடுத்துடலாம். அப்புறம் நம்ம கிட்ட கடலைப்பருப்பு வாங்கி அரைக்கிற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நம்ம கிட்டே கடலைப்பருப்பு வாங்கி, தேங்காய் வாங்கி அவங்களே அரைச்சிட்டு போற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நம்ம அந்த ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துறோம். சோ வந்து கஸ்டமருக்கு எப்படி பிரியுமோ அப்படி பண்ணி கொடுத்துறோம். உங்ககிட்ட தான் என்ன வாங்கணும் அப்படிங்கிறது இல்ல. இல்லைங்க. ஆமா, என்ன உங்ககிட்ட வாங்குறனாலும் கொரியர்ல வாங்கிக்கலாம். இங்க வந்து கடலைப்பருப்பு வாங்கி அவங்க கண்ணு முன்னாடியே கடலைப்பருப்பு ரேட்டா அதை பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர் கூலி சேர்த்து அரவு கூலி சேர்த்து அவங்க அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க தோட்டத்திலேயே பக்கத்துல தோட்டத்துக்காரங்க இல்லைங்களா, அவங்க வந்து நம்ம தேங்காய் பருப்பு கொடுப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் ரொம்ப அதிகமா அவங்க வீட்டு யூஸ்க்கெல்லாம் வந்துட்டு அவங்களே அரைச்சிக்குவாங்க. அவங்களே ஒரு 10 கிலோ, மினிமம் 10 கிலோ தான் போட முடியுங்க. அவங்களே ஒரு 10 கிலோ போட்டு அவங்க வீட்டு யூஸ்க்கு, ஓன் யூஸ்க்கு வந்து அரைச்சிக்குவாங்க. அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட எண்ணெய்தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, மல்டி பர்பஸ் இருக்கு. ஆமா ஆமாங்க. கஸ்டமருக்கு எப்படி பிரியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஆமா, சூப்பர் ஜி. மக்கள், அடுத்த கட்டமாக எள்ளு எண்ணெய். ஆஹா, எள்ளு எண்ணெய் முத இன்னைக்கு தான் பாக்குறேன். எல்லாம் நாட்டுறது, கல்ல நாட்டுறது, தேங்காய் நாட்டுறதெல்லாம் பாத்திருக்கேன் மக்கள். எங்களுதே எல்லாம் கொண்டு ஆட்டி இருக்கிறோம். தோட்டத்தில் இருக்கிற தேங்காய் எண்ணெய், கல்லெண்ணெய் எல்லாம் கொண்டு போய் எல்லாம் ஆட்டுறது இன்னைக்கு தான் பாக்குறேன். அம்மாயி, எல்லாம் ஆட்டும் போது வெல்லம் கூட போட்டு ஆட்டணும். வெல்லம் கூட போட்டு ஆட்டணும். வெல்லம் போடலைன்னா கொஞ்சம் கச்சல் அடிச்ச மாதிரி இருக்கும். அதனால வெல்லம் போட்டா நல்லா இருக்கும். ஓகே, போடலாமா? போடலாம். ஓகே, சூப்பர். நீ ஆர்டருக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க? எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகும். ஓகே. கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நல்லெண்ணெயா அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாம் நல்லெண்ணெய் இருக்கு, கல்லெண்ணெய் இருக்கு, தேங்காய் இருக்கு. ஓல்டு காமெடி மக்கள். சரி, ஓகே, சரி, போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரோ, என்னென்ன ரேட்டுக்கு ப்ரோ வித்துட்டு இருக்கீங்க? நாட்டு சக்கரை எல்லாம், இது வெல்லம், நாட்டு சக்கரை, நெய், அதுக்கப்புறம் எல்லா விதமான எண்ணெய் அனைத்துமே சொன்னீங்கல்ல, என்னென்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? கடலெண்ணெய் வந்து 270ங்க, 270. தேங்காய் எண்ணெய் வந்து 280ங்க. நல்லெண்ணெய் வந்து 420ங்க. 420. ஆமாங்க. எல்லாமே கண்டெய்னர் கொண்டு வந்து வாங்கிட்டாங்கன்னா லிட்டருக்கு 10 ரூபா கம்மி. ஆமாங்க. ஓகே. அப்புறம் முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ், நீங்க அதான் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லுவேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் பேர் சொல்லி வந்தா என்ன ஆஃபர் பண்ணி கொடுப்பீங்க? இது வந்து எல்லா யூடியூப் சேனலும் சொல்றாங்க, அது ஒரு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம சொன்னாங்கன்னா அது ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு தான். பண்ணிடலாம். கஸ்டமர்ஸ்க்கு 1000 rupees மேல பர்ச்சேஸ் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து 1 கிலோ வந்து நாட்டு சக்கரை வந்து ஃப்ரீங்க. ஓகே, 1000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற எல்லாத்துக்குமே வந்து 1 கிலோ நாட்டு சக்கரை வந்து ஃப்ரீ.
கொடுத்துருவீங்கல்ல? ஆமாங்க, இதெல்லாம் இதெல்லாம் வீடியோக்காக சொல்றது நீங்க. சரிங்க ப்ரோ, ஓகே ப்ரோ, பரவாயில்ல. இந்த வயதிலேயே, இந்த சிறிய வயதில் இப்படி ஒரு நல்ல ஒரு பிசினஸை கையில் எடுத்து நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க. மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் பிரதர். மக்களுக்கு சுத்தமான பொருள் கொண்டு கொடுக்கணுங்க, அதுதான் வந்து முக்கியம். பிசினஸ் பண்றோம், சம்பாதிக்கிறோம், அது ரெண்டாவது. சொசைட்டிக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம நல்ல ப்ராடக்ட்டை மக்களுக்கு கொடுக்கணும். அதன் மூலியமா அவங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும். ஹெல்த் நல்லா, அவ்வளவுதான். செய்யற தொழில சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆமாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே பிரதர், சரி, தேங்க்ஸ். ஓகே ஓகே மக்கள்ஸ், நம்ம உதய் ப்ரோவுடைய எண்ணெய் கம்பெனிக்கு வந்து எல்லா எண்ணெயை பற்றியும் விளக்கி பார்த்தாச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடையில் எண்ணெய் வாங்குறதுக்கு ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் வந்து ரெகுலர் கஸ்டமராமா. வணக்கங்கண்ணா. வணக்கம். வணக்கம். பேருங்கண்ணா? என் பேர் நாகூரானுங்க. நாகூரான். ரிட்டையர்ட் ஆகி இப்போ 12 வருஷமா இதே ஏரியாவில் குடியிருந்து வந்துட்டு இருக்கேன். ஓகே. இங்க இப்போ 2 வருஷமா போலீஸா இருந்தீங்களா? ஆமா, போலீஸா இருந்து சப் இன்ஸ்பெக்டரா இருந்தேன். ஓ, எப்படி கட்டங்க பார்த்தீங்களா? தோற்றம் தெரியுது. ஆமா, இங்க பார்த்தாலே எப்படி தெரியும், கண்டுபிடிச்சிருவாங்க. ரெண்டாவது, இந்த ஏரியாவில் வந்து பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே வந்து எல்லாம் கடையில் வாங்கி பல சரக்குகளை வாங்கி நிறைய நோய் நொடிகள் வந்து மக்கள் எல்லாம் அவதிப்பட்டு இருக்காங்க. சரிங்க. நாங்கள் ரொம்ப தூரமாக போய் தான் நாங்கள் வந்து இந்த எண்ணெயெல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ எங்கள் ஏரியாவிலேயே இப்படி ஒரு கடை வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்க. இங்க உள்ள நண்பர்களும், அவருக்கு தெரிஞ்ச நண்பர்களும் பிரைவேட்லயும் வந்து வாங்குறாங்க, வெளியிலயும் விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால எங்களுக்கு வந்து என்னன்னா, எங்களுக்கு உடல் ரீதியா நாங்கெல்லாம் வயசானவங்க இல்லையா, காலைல வாக்கிங் போறோம். இப்போ உணவு தானியங்கள் வந்து நட்ஸ் வச்சிருக்காரு, எல்லாம் பருப்பு வகையெல்லாம் வச்சிருக்காரு. இப்போ அதெல்லாம் வாங்கி சாப்பிட நாங்க வேக வச்சு சாப்பிடுறோம். 4 மணிக்கு பயிர் வகையை சாப்பிடுறோம். காலையில வந்து இஞ்சி சாறு குடிக்கிறோம். இப்படி இங்க வந்து எல்லாம் சாப்பிடும் போது எங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா தெம்பா தெரியுது. உதயமூர்த்தி வந்து பட்டதாரி பையன், விவசாயிகள்லாம் பால் அடைஞ்சு போச்சு. இப்போ இந்த மாதிரி மக்கள் எல்லாம் இப்படி எல்லாம் நோய் நொடி வந்து பாதிக்கப்படுறாங்களேன்னுட்டு அதுவும் ஒரு எண்ணம் ஒரு தோணி இருக்கு. இந்த எங்க ஏரியாவுல இது ஒரு 2 வருஷமா அந்த கடை ஆரம்பிச்சு 1/4 லிட்டர்ல இருந்து 1/2 லிட்டர் 5 லிட்டர் வரைக்கும் வச்சிருக்காரு. அத்தனை பேரும் வந்து வாங்கிட்டு போறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. நாங்களும் போய் வந்து வாங்கிட்டு போறோம், ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. இது பார்த்தாலே தெரியுதுங்க. 5 லிட்டர் கடலை எண்ணெய், 1 லிட்டர் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். ஓகே, சூப்பர். நல்ல விதமா இருக்கு. இவரும் நல்லா நல்லா எல்லா இடங்கள்லயும் வந்து நல்லா செலக்ட் பண்ணி தான் வாங்குறாரு. செலக்ட் பண்ணி வாங்குறாரு. அருமையான வித்துக்கள். ஆமா, நல்ல வித்துக்களை வாங்கிட்டு வந்து சொந்தமா ஆட்டி நம்ம கண் கூட கொடுக்குறாருன்னா பாருங்களேன். ஓகே, ஓகே. அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். இப்போ வந்து கண்ணுக்கு தெரியாம வாங்கிட்டு வர்றாங்க இங்க இருந்து. ஆமா, எல்லாம் போட்டு அடைச்சு வச்சுக்கலாம் டப்பாவில். நல்லதா கெட்டதா நமக்கு தெரியறது இல்லை. ஆமா, ஆனா இங்க என் கண்ணுக்கு நேரம் அரைச்சி அப்பவே வடிகட்டி அப்பவே கொடுக்குறாங்க. நல்லா சுடுசுடு ரோட்டை ஒட்டியே வெளியவே அரைக்கிற மிஷின் அப்படியே இருக்குது. உள்ள எல்லாம் அரைக்கிற தனியா இல்ல, எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்து நம்மளே அரைக்கலாம். நான் யோசிக்கவே சொல்ல, இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா வியூ எல்லாம் பாத்துருப்பீங்க. ரோட்டை ஒட்டி வெளியவே ஓப்பனா எல்லாருக்கும் இது வந்து எந்த ஒளிமுறையும் கிடையாது. கம்ப்ளீட்டா எல்லாம் நம்ம கண்ணாலே பாக்குறோம், நமக்கு முன்னாடி அரைக்கிறாரு. அதை வாங்கிட்டு போறோம், நல்லா சுட சுட நம்ம வீட்டுல வந்து உபயோகப்படுத்துறோம். அதனால உண்மையிலேயே சொல்றேன், இது நமக்கு வந்து கொஞ்சம் காசு செலவுனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அங்க கொண்டு மாணவனே காசு கொடுத்து நோய் நொடியை வாங்கி டாக்டருக்கு கொண்டு போய் 4000 ஒரு 50 ரூபா 100 ரூபா மிச்சப்படுத்தான்னு சொல்லி போட்டு 50,000 1 லட்சம் 50,000 போய் நம்ம வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறத விட கண்டிப்பா இங்க ஒரு 10-15 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணாலும் பரவாயில்ல. நல்ல சரக்கு வாங்கிட்டு போய் நல்ல விதமா குடும்பத்தை வச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா இப்படி ஒரு சந்தோஷம் உண்மையில யாருக்கும் இல்லை. எனக்கு வயசு 72 ஆச்சுங்க. 72 ஆச்சு. காரணமே இங்க உள்ள இந்த மாதிரி எண்ணெய் வித்துகளும் கடலை பருப்புகள்லாம் டெய்லி வாங்கிட்டு போய் நான் சாப்பிடுறதுனால நான் உண்மையில பாருங்க இப்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன். எனக்கு 72 வயசு ஆயிடுச்சு. இன்னும் ஓடுறேன், ஒடியாடுறேன், ஊரு ஊரா சுத்திட்டு இருக்கிறேன். ஆக இது வந்து உண்மையிலேயே பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். இது எல்லாரும் வாங்கி எல்லாருமே வந்து இது பலனாடைங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். இந்த வேலையை ஒரு பட்டதாரி வாலிபர் செய்யறாருன்னா இது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு இது. இந்த காலத்துல படிப்புன்னு படிச்சுட்டு வேலைக்கு ஓடுறதான் விரும்புறாங்க. ஆனா இவர் வந்து இந்த விவசாயத்துல இருந்து விளைகிற தானியங்களை கொண்டு வந்து அரைச்சு பொதுமக்களுக்கு கொடுக்கறதுனால இது எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, அவருக்கும் சந்தோஷமாயிடுது. சந்தோஷமா இருக்கு. அதனால ரொம்ப நிம்மதியான பயங்கரமா பேசுறாரு உதய் ப்ரோ. பயங்கரமான கஸ்டமர் இருப்பாரு போலயே. எப்படி டேஸ்ட் வைஸ் ஃபுட்ல வந்து டேஸ்ட் வைஸ்ல நல்ல டேஸ்ட் நல்லா தெரியுதுங்க. நல்லெண்ணெயில வந்து கோழி குழம்பு நல்லெண்ணெயில ஊத்தி வச்சு பாருங்க, எவ்வளவு கமகமான வாசனை பாருங்க. இந்த நல்லெண்ணெயா தேனான்னு தெரியல. ஆமா, அந்த அளவுக்கு சுத்தமான எண்ணெய்ங்க இதெல்லாம். ஆமா, சுத்தமான எண்ணெய். இது வந்து நல்லெண்ணெய் வந்து கோழி குழம்புக்கு ஆட்டுக்கறி குழம்புக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா, அதனால இதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடுறதுனால நமக்கு உண்மையிலேயே ரொம்ப மன மகிழ்ச்சி தான் அது. அதனால இந்த தம்பிக்கு தான் ஒரு பெரிய புண்ணியம் சொல்லணும். அது எங்க ஏரியாவில் கொண்டு வச்சது
எங்களுக்கெல்லாம் ரொம்ப தூரம் நடந்து போய் அல்லது வண்டியில் போய் இன்னைக்கு இருக்கு டிராஃபிக் ஜாமில் படாத போட்டு வாங்கிட்டு வரதை விட நடக்கிற தூரம் வாங்கிறீங்க. எண்ணெய் தாளிச்சுக்கிட்டு அங்கே ஃபோன் பண்ணோன்னா 5 நிமிஷம் வந்துடும் வீட்டுக்கு. அப்போவே எண்ணெய் ஊற்றி தாளிச்சு குழம்பு வச்சு முடிச்சிருவோம். அந்த அளவுக்கு ஒரு பக்குவமான ஒரு கடையை வச்சு நல்லா தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இது பொதுமக்களுக்கு தெரியணுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு. நல்லது சார். நன்றிங்க, நன்றி நன்றி நன்றி. மக்கள் ஒரு வார்த்தை கேட்டா திருவார்த்தையா அண்ணன் வந்து புகழ்ந்துட்டாரு. கடையை பத்தியும் உதய் ப்ரோவை பத்தியும் நம்ம ஆரோக்கியத்தை பத்தியும் ரொம்ப சந்தோஷங்க. வணக்கம் வணக்கம். நான் கடலெண்ணெய் வாங்க வந்திருக்கேங்க. ஒரு இதுக்கு முன்னாடி மளிகை கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு 6 months முன்னாடி தான் தெரியும் இங்கேயே அரைச்சி இங்கேயே தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வாங்க ஆரம்பித்தேன். எனக்கு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. நீட்டாகவும் இருக்குது, இடமும் க்ளீனாக வச்சுருக்காங்க, நீட்டாக அரைச்சி தராங்க, சுத்தமாகவும் இருக்குது. நல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ப்ரைஸ் வைஸ் ஓகேவா? ப்ரைஸ் வந்து மற்ற இடத்துல கம்பேரிட்டிவ்லி இது கம்மியாக தான் இருக்குங்க. ஓகே. 6 months முன்னாடிலாம் எப்படி? நான் அந்த மளிகை கடையில் பேக்கெட் ஆயில் அந்த மாதிரி சம்திங் எங்கள் கடைக்கு தான் அங்கே வாங்கிட்டு இருந்தேங்க. அப்புறம் இது தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுன்னு இல்லை, மீதி எண்ணெயும் இங்கே தான் வாங்குறாங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. நான் வாங்க ஆரம்பிச்சு இப்போ அதோடு இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணியிருக்கேங்க. அவங்களும் வாங்க ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல கடை எங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓகே மக்கள்ஸ், வீடியோவின் நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். ஆக்சுவலாக எனக்கு இங்கே வந்து வீடியோ எடுத்தது எவ்வளவோ பிளேசஸ் எல்லாமே டூரிஸ்ட் விளாக் பண்ணியிருக்கோம், ஃபுட் விளாக் பண்ணியிருக்கோம், குக்கிங் விளாக் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த விளாக் எடுத்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா நல்லா இருந்துச்சு மக்கள், சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு. நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது தெரியல, நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஓகே ப்ரோ. ப்ரோ அப்புறம் ப்ரோ உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுங்க ப்ரோ. நம்ம கடை எங்கள் லொக்கேஷன் இருக்குன்னு சரவணம்பட்டி துடிலூர் ரோடுங்க. சரவணம்பட்டி டு துடிலூர் ரோட்ல ரமணீஸ் மயூரி நகர். ஓகே, அதுக்குள்ள தான் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. கான்டாக்ட் நம்பர் வந்து 8754320015ங்க. ஓகே. அதான் நம்ம வாட்ஸ்அப் இருக்கா? வாட்ஸ்அப்புங்க. ஓகே. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்போ அல்லது கால் பண்ணி ஆமாம் ஆர்டர் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஓகே, இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணுவீங்க? ஆமாங்க, ஷோர். இந்தியா ஃபுல்லாக என்ன செட் ஆகணும்? ஆமாங்க ஆமாங்க. ஓகே ப்ரோ, ஓகே. சரி, ஓகே மக்கள்ஸ், இந்த இடத்தினுடைய பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து பின் பண்ணி விட்டுறேன். நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து வாங்குறதுனாலும் வாங்கலாம். தேங்காய் பருப்பு கொண்டாந்து ஆட்டுறதுனால ஆட்டிக்கலாம். தேங்காய் பருப்பு நீங்கள் எந்த ஒரிஜினாலும் சரி மக்கள்ஸ் கொண்டாந்து ஆட்டிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். சரி, ஓகே. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களுடன் உங்கள் கேசவன், உங்கள் யூவி உதய். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க ப்ரோ. இது மட்டும் இல்லாம நான் நிறைய மசாலா ஐட்டங்கள்லாம் பண்ணி கண்டிப்பா வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக வர வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. ஓகே ப்ரோ, நன்றி நன்றி நன்றி. ஓகே மக்கள்ஸ், பாய்.